அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் எந்த ஸ்டாக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்மார்ட் டிசிஷன் போதும் என்ன நடந்திருக்கு, என்ட்ரி எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி துவங்குகிறது. நெக்ஸ்ட் வீக் சண்டே. இந்த கிளாஸ் இப்போ எடுத்துட்டுனா மறுபடியும் டிசம்பரில் தாங்க எடுப்பேன். இது இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் கிளாஸு. ஸ்டாக்கு A to Z ஆல் மார்க்கெட்டுக்கு இது பொருந்தும். ஓகேங்களா? என்னுடைய டீட்டெயில் மெசேஜ் பண்ண உங்களை எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இன்னைக்கு முக்கியம் ஃப்ரைடே என்ன நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சேனலுடைய ஸ்லோகனு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 23,600 கால். 162 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நிஃப்டி ஏறதுக்கு ட்ரை பண்ணோம், இல்லைன்னா இறங்க தான் ட்ரை பண்ணோம். நிஃப்டி நான் சொல்லுது நிஃப்டி. ஓகேங்களா? பாருங்க, இங்க இருந்தது மார்க்கெட்டு, கீழே வந்தாரு, இங்கிருந்து ஏன் திரும்பி ஏறினாரு. ஆனா ஏறினவர் இதுக்கு மேல ஏன் அவரால் போக முடியவில்லை? இதுல சும்மா ட்ராப்பு, ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இருக்கும். ஃபால்ஸா ஏமாத்துவாங்க நம்மளெல்லாம் ட்ராப் பண்ணி. அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். சும்மா போய் ஏதோ என்ட்ரி கழிச்சு ட்ரேட் எடுத்துடும் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் இதுக்கு மேல போய் நிக்குதுனால சும்மா. ஓகேங்களா? அங்கிருந்து திருப்பினவர் எகைன் இந்த 162 விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஃபால். அப்புறம் இங்கிருந்து ஏன் திரும்புறாரு? இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது அனைத்துமே மேத்தமெட்டிக்கல்ஸ் ஆகுது, மேக்ஸ் ஆகுது. நாம இதை என்ன எதுக்காக கொடுக்குறோம்னா, நீங்க சிந்திக்கணுன்றதுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ, வேற ஒரு நோக்கம் கிடையாது. மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வைத்து எடுத்து பண்றதோ, இல்லை பிரைஸ் ஆக்ஷனு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வைத்து பண்றது கிடையாது. நியூஸ், இந்த நியூஸ் வந்துச்சு, மார்க்கெட் இறங்கிடுச்சு ஏறிடுச்சு, அதெல்லாம் செகண்டரி. மேக்ஸ் படி தான் பங்குச்சந்தை இயங்கும். அப்போ அதை சார்ந்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே காலங்கள் ஆகுதான் இல்லைன்னு சொல்ல ப்ராக்டிஸ் பண்றோம்னா, ஆனால் உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து வர்த்தகம் பண்ணுங்க. அப்போ நிஃப்டி என்ன இருக்கும், இன்னைக்கு கண்டிப்பா இறங்கியிருக்கும். நிஃப்டி இறங்கியிருக்கும். நம்ம போய் சார்ட்டை ஷோ பண்ணவே தேவையில்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ சிம்பிள். காலை புட்டு பாருங்க, காலை இது புட்டு, காலைல பை ட்ரிகர்டு கன்ஃபார்ம்டு போயிட்டு ஃபினிஷ்டு. இங்கே ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கான விட கால்குலேஷன் மேக்ஸ் வேல்யூ இதில் இருக்கணும். ஃபியூச்சர் சார்ட்டில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு செல்லு கொடுத்துட்டாப்புல ஃபால். இங்கே இவர் பையில் ஏறுறாரு, இங்கேருந்து ஏன் இவர் திரும்புறாரு? இந்த இடத்துல செல் கொடுக்கும்போது தான் இவர் ஏறுறாரு. அப்போ என்ன பண்ணணும், இவரை 1 minute டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பார்க்கணும். 1 minute என்ட்ரி கொடுத்துருக்காங்களா இருந்தால் தான் நீங்கள் என்ன டைம் பார்த்துக்கோங்க, 9:45 to 9:50. இவரை அந்த டைம் போய் 1 minute ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கானலாம் விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளாக பாருங்க, 9/10 ஒரு பையும் கொடுக்கல 1 minute, புரிதுங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க மறைமுகமா, நான் ஏறுறேன், சும்மா ஏறுறேன், போயிட்டு அங்கேருந்து திருப்பி அடிக்க போகிறேன் அப்படின்றது தான் மீனிங் உணர்த்துறாங்க. புரிதுங்களா? பார்த்தீங்களா? போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஏன் இங்கே ரிவர்சல் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம மேக்ஸ் வேல்யூ இருக்கணும். பாருங்க, இவர் இங்கிருந்து செல்லனாரு, இங்கிருந்து ஏற்றாரு, இங்கே இவர் போனோடனே இங்கிருந்து இவர் பையாக ஆரம்பிக்கிறாரு, இதே பையிங் பிளேஸ்ல. அப்போ பையிங் பிளேஸ்ல ஸ்டாப் லாஸ் இந்த கடையில் இருந்தாலும் நமக்கு இங்கே மேக்ஸ் வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவே தான் நம்ம அடிஷனலாக மேக்ஸ் வேல்யூவோட தான் நம்ம பயன்படுத்தணும். இதை அப்போ பர்ஃபெக்டாக அங்கேருந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் இங்கே செல் ட்ரிகர்டு கன்ஃபர்மேஷன். ஆனால் அங்கே என்ட்ரி பை சைடில் கொடுக்கவே கிடையாது, கால் சைடில். மறுபடியும் மார்க்கெட் அப் டார்கெட் ஹிட். இப்போ ஏன் இங்கேருந்து போய் திருப்பிட்டு இங்கேருந்து டச் பண்ணிட்டு கிளியர் ஆகிறாங்க? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாம மொத்தமாக போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. சிம்பிளாக பாருங்க மார்க்கெட்டை, பெருசாக காம்ப்ளிகேட்லாம் பண்ணாதீங்க. யாரோ யூடியூப்ல சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்ற சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.